ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் உப்பேரி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் 1/4 kg, பெரிய வெங்காயம் 1 பொடிசாக அரிஞ்சது, பச்சை மிளகாய் 3 பொடிசாக அரிஞ்சது, கறிவேப்பிலை கொத்தமல்லியும் பொடிசாக அரிஞ்சது, உப்பு, தேங்காய் எண்ணெய், தேங்காய் துருவல் 1/4 கப்பு. இப்போ சிக்கன் இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு அதுக்கு கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு நம்ம இங்கே மாத்திரம்தான் சேர்க்குறோம், அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விழுதை அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு அது கூட நம்ம கொஞ்சம் தண்ணியும் உப்பும் தெளித்து தான் வேக வைக்க போகிறோம். சிக்கனை ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, அது ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம ஒரு 3 விசிலுக்கு அடிக்கிற அளவுக்கு தான் வேக வைக்கணும். ஓகேங்களா? சிக்கன் எல்லோரும் சொல்கிறது மாதிரி நிறைய நேரம் வேக வச்சோன்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ இந்த மாதிரி குக்கரில் வச்சு 3 விசில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் கிடைக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் பிச்சு எலும்பெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பை தாளிக்கணும். சோம்பு பொரிஞ்சு வரும்போது நல்லா பொரியுது பாருங்கள். பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அது கூட பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். கறிவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இது அடிக்க பிடிக்காமல் வதக்குங்க. வதக்கும்போது நீங்கள் இப்போது கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிட்டு இருக்கும்போது தேங்காய் துருவலையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வதக்கிட்டே இருங்க. இதுதான் ரொம்ப ஈஸி இந்த பொரியல். கொஞ்சம் இதுக்கு தேவைக்கான உப்பும் போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் வதங்கி வரும்போது அந்த பிச்சு வச்சுருக்க சிக்கனையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் தூவிக்கோங்க. தூவி அதை நல்லா வதக்குங்க. காரம் வேணும்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வதக்கி நல்லா வதங்கி வரட்டும். அடிக்க பிடிக்காமல் நல்லா வதக்குங்க. இவ்வளோ தான் சிக்கன் உப்பேரி. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஃபுட்டு. இது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் ஆசையாக சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டாக இருக்கும் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கலீக்ஸ் எல்லாம் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் இதை பண்ணணும்னு சொன்னதுனால தான் அதை பண்ணேனே. தேங்க்யூ.